வணக்கம் மக்களே, நாம் இந்த ஆரோக்கியமான பதிவில் பீன்ஸ் காயில் நிறைந்திருக்கக்கூடிய மருத்துவன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம். பச்சை பீன்ஸ் ஊட்டச்சத்து நிறைந்திருக்கக்கூடிய ஒரு உணவுப் பொருள் மற்றும் பல மருத்துவன்மைகளை கொண்டிருக்கக்கூடிய உணவுப் பொருள். இது புரதம், நார்சத்து, இரும்புச்சத்து மற்றும் ஆக்சிஜனேற்றிகளினுடைய சிறந்த மூலமாக இருக்குது. இந்த ஊட்டச்சத்துக்களை கொண்டு பீன்ஸ் காய்கறி நமக்கு என்னென்ன மருத்துவன்மைகளை கொடுக்குது அப்படின்றத பற்றி தெளிவாக விளக்கமாக பார்க்கலாம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக்கை கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரிவாக மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ பீன்ஸ் காய்கறி நம்மளுக்கு இருக்கக்கூடிய புற்றுநோயை வந்து நீக்கக்கூடியது. புற்றுநோயானது பெண்களுக்கு மட்டுமில்லாமல் ஆண்களுக்கும் இப்போது அதிக தாக்கத்தினை வந்து ஏற்படுத்துது. புற்றுநோய்களில் பல வகையான புற்றுநோய்கள் இருக்குது. ஸோ டைப்ஸ் ஆஃப் கேன்சர்ஸ் வந்து இருக்குது. புற்றுநோய் இருக்கிறவங்க தொடர்ந்து தங்களுடைய உணவுகளில் பீன்ஸை சேர்த்துக்கொள்ளும் போது பீன்ஸில் இருக்கக்கூடிய ஃப்ளவனாய்டுகள் புற்றுநோய் உண்டாக்கக்கூடிய செல்களினுடைய வளர்ச்சியை தடுத்து புற்றுநோய் வராமல் தடுத்து பாதுகாப்பு கொடுக்கும். ஸோ ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவலை முதலிலே பரவாமல் தடுத்து புற்றுநோயிலிருந்து ஆரம்ப கட்டத்திலிருந்தே விடுபடுவதற்கு அந்த செல்கள் பரவாமல் தடுக்கிறதுக்கெல்லாம் பீன்ஸ் காய்கறி எடுத்துக்கலாம். மலச்சிக்கல் தீர்வதற்கு நம்ம வந்து பீன்ஸ் காய்கறி எடுத்துக்கலாம். காரசாரமான உணவுகளை அதிகமாக சாப்பிடுவது, அப்புறம் போதுமான அளவுக்கு தண்ணீர் குடிக்காமல் இருக்கிறது, நார்சத்து குறைவாக இருக்கக்கூடிய மாவுச்சத்து அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகள்லாம் தொடர்ந்து எடுத்துக்கொள்ளும் போது இந்த நான்வெஜ் ஃபுட்ஸ் எல்லாம் அளவுக்கு அதிகமாக சாப்பிடும் போதெல்லாம் மலச்சிக்கல் வந்து ஏற்படும். ஸோ குறிப்பாக வந்து வயிற்று உடல் உபாதைகளும் அதிகமாக ஏற்பட்டுகிட்டே இருக்கும். சைடு எஃபெக்ட் வந்து வந்துகிட்டே இருக்கும். நம்ம சாப்பிட உணவு வந்து எளிதில் சிறுநம் ஆகணும் அப்படின்னா அப்போ தான் நம்ம மலச்சிக்கல் பிரச்சனைலேருந்து நம்ம விடுபடணும். ஸோ அப்போ நம்ம மலச்சிக்கல் பிரச்சனை விடுபடணும்னா நார்சத்து இருந்திருக்கக்கூடிய உணவுகளை வந்து எடுத்துக்கணும். ஸோ நீங்கள் பீன்ஸ் காயை வந்து உங்களுடைய உணவுகளில் பொரியலாகவோ கூட்டாகவோ சேர்த்துக்கொள்வதன் மூலமாக உங்களுக்கு நார்சத்து கிடைக்க ஆரம்பிக்கும். போதிய அளவு நீங்கள் நீர் குடிக்கும் பொழுது நீர் சத்தும் உங்களுக்கு வந்து இணைந்து கிடைக்கும் பொழுது இந்த சீரற்ற குடல் இயக்கம், கடுமையான மலச்சிக்கல், அதன் மூலமாக வரக்கூடிய வயிற்று வலி, வாயு பிரச்சனை, பலவிதமான வயிற்று தொந்தரவுகள், வயிற்றுப்போக்கு போன்ற எந்த பிரச்சனையும் இல்லாமல் செரிமான மண்டலம் தன்னுடைய வேலையை மிக சிறப்பாக செய்யும். குடல் இயக்கம் சீராக இருக்கும். கழிவுகள் முறையான அளவில் வெளியேற்றப்படுவதற்கு நாம் வந்து பீன்ஸ் காய்கறி எடுத்துக்கலாம். நீரிழிவு நோய் குணமாகுவதற்கு பீன்ஸ் காய்கறி எடுத்துக்கலாம். உடலில் சர்க்கரை நோய் இருக்கிறவங்கலாம் எந்த ஒரு சர்க்கரையை வந்து சேர்த்த உணவுகளையுமே பார்த்து தான் வந்து சாப்பிடணும். ஏன்னா திடீர்னு அவங்களுடைய ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு அதிகரிச்சிடும். அதனால் கவனத்தோடு தான் இருக்கணும். கடுமையான உணவு பழக்க வழக்கத்தை சுகர் பேஷண்ட்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணணும். ஸோ ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை கட்டுக்கோப்பாக வைக்கிறதுக்கு பீன்ஸ் பெரிதும் உதவிகரமாக இருக்குது. ஏன்னா பீன்ஸில் இருக்கக்கூடிய கார்போஹைட்ரேட் உடலில் ரத்தத்தினுடைய அளவு வந்து பார்த்தோம் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை வந்து சேர்க்க விடாமல் தடுத்து நிறுத்தும். ஸோ உங்களுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய அந்த சர்க்கரையினுடைய அளவை நீங்கள் கண்ட்ரோலாக வச்சுக்கிறதுக்கும் நாளடைவில் அந்த சுகர் பிரச்சனை நீங்கள் விடுபடுவதற்கும் பீன்ஸ் காய்கறியை உங்களுடைய உணவுகளில் அவசியம் சேர்த்துக்கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ நீங்கள் சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா தொடர்ந்து உங்களுக்கு அந்த ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவு கண்ட்ரோல் ஆகிடும். சுகர் ப்ராப்ளத்திலிருந்து விடுபடலாம். உங்களுக்கு இப்போவே சுகர் ப்ராப்ளம்லாம் வரக்கூடாதுன்னு நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இப்போ இருந்தே பீன்ஸ் காய்கறியை கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய உணவுகளை சேர்த்து சாப்பிட்லாம். உடல் எடை எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் குறைக்கப்படுவதற்கு பீன்ஸ் காய்கறி எடுத்துக்கலாம். அதிக உடல் எடை இருந்துச்சு அப்படின்னா தொடர்ந்து பல மணி நேரம் எந்த வேலைகளையுமே நம்மளால் முழுமையாக பார்க்க முடியாது, சிரமப்படுவோம். அதிக எடை இருக்கக்கூடிய எந்த பொருளையுமே தூக்குறதுக்கு சிரமப்படுவோம். தேவையில்லாத கொழுப்புகள் உடலில் சேருவதால் தான் உடல் எடை அதிகரித்து காணப்படுது. ஸோ பீன்ஸில் தேவையில்லாத கொழுப்புகளை குறைக்கக்கூடிய ஆற்றல் அதிகமாக இருக்குது. அதனால் உடல் எடையை குறைக்க நினைக்கிறவங்களாம் தொடர்ந்து தங்களுடைய உணவுகளில் பீன்ஸ் சேர்த்துக்கொள்ளும் போது அவங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். நம்ம அளவுக்கு அதிகமாக அதிக கலோரிகள் இருந்திருக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கொள்ளும் போது தான் நம்மளுடைய உடல் எடை வந்து அதிகரிக்கும். ஸோ உடல் எடையை வந்து குறைக்க வேண்டும் என்று நினைக்கிறவங்க குறைந்த கலோரிகள் இருக்கக்கூடிய ஆனால் அதே சமயம் ஊட்டச்சத்து அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அந்த உணவுகளை எடுத்துக்கணும். அப்படிப்பட்ட ஒரு உணவு தான் நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய பீன்ஸ். ஸோ பீன்ஸில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் உங்களுடைய பசியை கண்ட்ரோல் பண்ணி நீங்கள் அதிகமாக சாப்பிட்றத முதல்ல ஸ்டாப் பண்ணணும். ஸோ இதனாலே உங்களுடைய உடல் எடை வந்து அதிகரிச்சுட்டே போகாது, முதல்ல அது வந்து கண்ட்ரோல் ஆகிடும். அப்புறம் பீன்ஸ் காய்கறிகளில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்து ஏற்கனவே உங்களுடைய உடலில் தேங்கியிருக்கக்கூடிய அதிகப்படியான கொழுப்புகளை கரைத்து உங்களுக்கு வந்து உங்களுடைய ஆற்றலாக மாற்றி கொடுக்கும். ஸோ கொழுப்புகளை கரைத்து ஆற்றலாக மாற்றி நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய உடல் எடையை குறைத்து கொண்டு அந்த உடல் எடையை கரெக்டாக நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கிறதுக்கெல்லாம் உங்களுடைய உணவுகளில் வந்து நீங்கள் பீன்ஸை சேர்த்துக்கலாம். நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதுக்கு பீன்ஸ் எடுத்துக்கலாம். வயது அதிகரித்து கொண்டே போகும்போது உடலுக்கு தேவையான நோய் எதிர்ப்பு சக்தி வந்து குறைந்து கொண்டே போகும். அடிக்கடி உணவுகளில் வந்து பீன்ஸ் காய்கறிகளை சேர்த்துக்கொள்ளும் போது அதில் இருக்கக்கூடிய சத்துக்கள் ரத்தத்தில் கலந்து ரத்த வெள்ளை அணுக்களை முறையான அளவில் பராமரித்து நோய் எதிர்ப்பு சக்தி திறனை மேம்படுத்துது. அதாவது இம்யூன் பவரை இன்க்ரீஸ் பண்ணுது. மேலும் தொற்று நோய்கள் எதுவும் ஏற்படாமலும்
பார்த்துக்குது. ஸோ இப்போ நீங்கள் உங்களுக்கு இம்யூன் பவர் வந்து குறைவாக இருக்குது அப்படின்னா சாதாரணமாக உங்களுக்கெல்லாம் நோய் அட்டாக் ஆகிடும். அப்புறம் புதுசாக உங்களுக்கு வந்து எந்த நோயுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா வராமல் இருக்குன்னு சொல்லவே முடியாது. எல்லா நோயுமே உங்களுக்கு அட்டாக் ஆகிட்டு இருக்கும். ஸோ இப்போ வந்து சளி, காய்ச்சல், தலைவலி, இருமல் இந்த மாதிரி சாதாரணமாக இருக்கக்கூடிய இந்த நோய்கள் எல்லாத்தையுமே நீங்கள் குணப்படுத்திக்கிறதுக்கும் சீசனாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா, வைரஸ் போன்ற பருவகால தொற்று வியாதிகளையும் வராமல் தடுக்கிறதுக்கும் நீங்கள் வந்து பீன்ஸ் உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கிட்டிங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தி திறன் அதிகரிக்கப்படும். ஸோ அந்த இம்யூன் பவர் இன்க்ரீஸ் ஆகி ஒட்டுமொத்த இம்யூன் சிஸ்டமே நோய் எதிர்ப்பு மண்டலமே வலுப்பெறும்போது நீங்கள் எந்த நோயுமே அட்டாக் ஆகாமல் நலமோடு இருக்கலாம். அதனால் தொடர்ந்து உங்களுடைய உணவுகளை வாரத்தில் ஒரு தடவையாவது பீன்ஸ் காய்கறி எடுத்துக்கோங்க. நிறைய நன்மைகள் பெற்று நலமோடு இருங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.